சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இவ்வளோ பெரிய கூட்டத்தை முடியுது அப்படி இப்போ வரைக்கும். அவர் வீழ்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டுறாங்கன்னா அவர் காசு கொடுக்கறது இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்லை, கூட்டத்துக்கு காசு கொடுக்கறது. ஏன்னா காசு கொடுத்து கூட்டாத கூட்டம் ரெண்டு பேருடைய கூட்டம். விஜய்க்கும் காசு கொடுத்து வரல, நாம் தமிழருக்கும் காசு கொடுத்து வரல. காசு கொடுத்த கூட்டம் திமுக. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க 11.5% சொல்றது வந்து ஒரு பக்கம் ஏசி சண்முகம், இன்னொரு பக்கம் பாரிவேந்தர், இப்படி ஒரு 4 பெருந்தலைகள் அவங்க பெற்ற வாக்குகளையும் அவங்க வாக்குகளா எடுத்து எல்லாம் சேர்த்தான். கருணாநிதி காலத்துல ஏன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி வில்லனாகவே பார்க்கப்பட்டார். இன்றைக்கு ஸ்டாலின் அந்த இடத்த இல்ல, எங்க அப்பா மாதிரி நான் இல்லைன்னு நிரூபிச்சிருக்கேன். அவர் மீது எனக்கு அவருடைய அந்த சில விஷயங்கள்லாம் மாறுபட்ட கருத்து உண்டு. அவர் பேசுற பேச்சு, அந்த விஜயலட்சுமி நடவடிக்கை எல்லாம் மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனா இந்த இடத்துல அவருக்கு உள்ள ஓட்டு பியூர், எந்த 10 பைசா கொடுக்காத ஓட்டு. அந்த மாதிரி ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு வந்து சர்வதேச செய்திகளில் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு பார்த்து அந்த செய்திகளை தினந்தோறும் பல ஊடகங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய, அதுபோக நம்ம இங்கே லோக்கல் அரசியலை பற்றி அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க அவர் சகோதரர் சூஃபியான் அவர்கள். அவர்கிட்ட என்னென்னா, அவர் வந்து சில விஷயங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறார். இதில் வந்து என்ன, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலை பற்றி எனக்கு தெரியாத, எனக்கு சந்தேகம் இருக்கிற சில விஷயங்களை அவர்கிட்ட வந்து கேட்க நினைக்கிறேன். வாங்க அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். வாங்க சார். சரி, இப்போ வந்து நம்ம இங்கே கேட்குறது ரொம்ப சிம்பிள். சரி, என்னென்னா, கரண்ட்டில் அரசியல் நிலவரம் இருக்கு இல்லையா, அது நாளைக்கு நமக்கு எஸ்ஐஆர் படிவம் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட்டு வரப்போகுது. ஏற்கனவே கேரளாவுக்கு வந்துருச்சு, வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துருச்சு 23ஆம் தேதி, நாளைக்கு 23. பட் ஆல்ரெடி அங்கெல்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்போது நேற்று திருச்சியில் இவர் நாம் தமிழர் கட்சி சீமானோட மாநாடு சொல்லிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு அறிவுத்தளத்திலிருந்து ஒரு மாநாடு கமல் மதுரையில் போட்டிருக்காரு. சரி, இப்போ அந்த கமல் அறிவுத்தளத்து மாநாடை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுருவோம், அது பேசக்கூடிய விஷயந்தான். ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, சீமான் போட்ட மாநாடு பயங்கர பிரம்மாண்டம். அந்த மாநாட்டையும் நீங்கள் கரூர், ஈரோடு, சேலம் இதில் தாவேகா போட்ட மாநாட்டையும் உங்களோட பார்வையில் இருந்து, அது இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விருதுநகரில் தென் மாவட்ட இளைஞரணி மாநாடு இவங்க திமுக போட்டாங்க இல்லையா, இந்த 3ஐயும், ஏன்னா திமுக போட்டது அவங்க வந்து ஆளுங்கட்சி கேல பணம் என்ன சொல்லுவாங்க. உங்கள் பார்வையில் விருதுநகர் மாநாடு, நேற்று நடந்த நாம் தமிழர் கட்சி மாநாடு, அதுக்கு முன்னாடி தாவேகா நடத்தின இந்த 3 மாநாடுகள், இதை பற்றின அலசல் வந்து உங்களுடைய பார்வையில் எனக்கு தேவை. சார், இப்போ 77ல இருந்து நம்ம அந்த தமிழ்நாடு அரசியலை சுருக்கமாக பார்த்துருவோம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு சில செகண்டுகள் இல்லை பார்த்தா நல்லதான். நம்ம 1977ல் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அதாவது உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அப்புறம் எம்ஜிஆர் முத்திரை பதிச்சது வந்து மாயத்தேவரை வெற்றி கொண்டது. மாயத்தேவரை நிறுத்தி வந்து மாபெரும் வெற்றி பெற்றது. எந்த ஒரு திண்டுக்கல்லையா? திண்டுக்கல். அது அதிமுகவுக்கு ஒரு வடிவம். எமர்ஜென்சி வந்த பிறகு 77ல் தனிச்சு நின்று ஒரு பெரிய வெற்றி பெற்றார். டிசம்பர் 87 வரைக்கும் அசைக்க முடியாத சக்தியாக அவர் மாறினார். 80ல் 6 மாசத்துக்குள்ள 2 இதுமே ரொம்ப வித்தியாசம் வந்துச்சு. குறிப்பா நீங்க சொன்னீங்கன்னா, 1980ல் நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு தான் எம்ஜிஆர் பெற்றார். 6 மாதத்துல 160க்கு மேல ஜெயிச்சிட்டார். நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தாங்கன்னு கூட்ட அமைச்சாலும் அன்னைக்கு காங்கிரசினுடைய மொத்த வாக்கு சதவீதம் 20.22% இருந்துச்சு. அன்றைக்கு நான் சொல்றது 76, 80களில் 2 பேருக்கு இடையில கூட்டணி அமைப்பாங்க. இல்ல ஒரு சின்ன கேள்வி இந்த இடத்துல சும்மா 80ல் காங்கிரஸோட வாக்கு சதவீதம் 20.22. ஆமா, 80ல 77 அந்த காலகட்டங்களில் 67ல் 44%. 44 வந்து பாதியா குறைஞ்சி 20 சரி. அதே காங்கிரஸ் வந்து தனித்து நின்று கண்டெஸ்ட் அலோன் 2014ல் 4%.
4% ஓகே. புரிஞ்சுக்கிட்டா? இது புரிஞ்சுது. உங்களுக்கு பல குறிப்புகளுக்கு இப்போ இல்ல கேட்கறதுக்கு ஆமா. தெரியாது. இல்ல தேவைப்படல. ஏன்னா சரியா? 89ல சரி. காங்கிரஸும் தனியா நின்னுச்சு. அ ம சே சேவல் சின்னம் தனியா நின்னுச்சு. உதயசூரியன் ஜெயிச்சது. அந்த டைம்லயும் வந்து வாக்கு சதவீதம் நல்லா வந்துச்சு. வாக்கு சதவீதம் காங்கிரஸுக்கு வந்துச்சு. வந்துச்சு. ஆனா மூப்பனார் இருந்தார். மூப் ஆ மூப்பனார் ஓகே. இருந்தார். ஓகே, ஓகே. அவரு சைக்கிள் சின்னத்துல 90க்கு அப்புறம் ராஜீவ் அசாசினேஷனுக்கு அப்புறம் நரசிம்மராவுடைய முடிவு எதிர்த்து தான் ஓகே. ம். சைக்கிள் அண்ணாமலை சைக்கிள் போச்சு. அப்போ அவர் போனோம்னா அப்ப அந்த வாக்குஸும் அப்படியே போயிருச்சு. அப்படியே போயிட்டு. சரி. சரி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் ஒரு பெரிய ஆளுமை. 84ல அவர் புரூக்ளின்ல இருக்கும்போது வெற்றி பெற்றார். ம். அன்னைக்கு டிஎம்கே பெரிய தோல்வி சந்திச்சாங்க. ம். ம். ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் வீடியோ கேமரா போட்டாங்க. ஓகே. அப்புறம் ஜார்ஜை பிரிச்சது 87. ம். பிசி அலெக்சாண்டர் 89ல திரு கருணாநிதி வந்தார். ஆமா. ம். 91ல ராஜீவ் அசாசினேஷன் 59.67%. ஆ. அதுதான் ஏடிஎம்கேடைய உச்சபட்சம். உச்சம் 59 60% 60%. 60%. நான் கொஞ்சம். ம். இதுதான் ஏடிஎம்கே உச்சபட்சம். உச்சம். சரியா? டிஎம்கேடைய உச்சபட்சம் 54% கிட்ட வந்திருக்கும். அது 96ல. ஓ 96ல. 96. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு மேல சில பயங்கரமா இருந்துச்சு. ஆமா. அப்போ வந்து டிஎம்கே நல்லா வந்துச்சு. ரைட், விட்டுருங்க. இப்போ அதே 60% பெற்ற அதிமுக தான் இப்போ எவ்வளவுக்கு வந்திருக்குன்னா 18% வந்துருக்கு. அப்பா, அப்ப எவ்வளோ? சரி, இந்த 18 இருக்குல்ல, ஒரு 40% கீழே போயிட்டு. 40 கிட்டத்தட்ட 42%, 41% கீழே போயிட்டு. இந்த 40% யாரா இருக்கும்? எந்த செக்டாரா இருக்கும்? இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள், அல்லது இந்த தலித்துகள், இஸ்லாமியர்கள், இப்படி இருக்கு இல்லையா? இதுல இந்த 40% வெளியே போன 40% இருக்காங்கல்ல, உங்களோட பார்வையில அதிமுகல யாரா இருக்கும்? இந்த 40%த்துல பெரும்பான்மையான வாக்குகள் தலித்துகளுடைய வாக்குகள். எப்போதும் எம்ஜிஆரை பொறுத்தவரை தலித்துடைய கேட்டகரி தனியே இருந்துச்சு. இப்போ அந்த கேட்டகரி எங்க போயிட்டுன்னா அதுல மிகப்பெரிய சதவீதம் வந்து திருமாவளவன் கான்ஸ்டன்டா பிடிச்சிட்டாரு. ஓ சூப்பர். புரியுதா? ஓகே. அன்றைக்கு இளைய பெருமாள் போன்ற தலைவர்களால் தலித்துகளை ஒருமைப்படுத்தவே முடியல. ஆனா இன்றைக்கு தான் முதலாக தமிழ்நாட்டு வரலாற்றுல தலித்துகளுக்கு, அது பறையர்குடி சமூகத்திற்கு ஒரு தலைவராக, அவர் தன்னை அப்படி ஏற்றுக்கல, ஆனால் பறையர்குடி சமூகத்தின் ஒரு தலைவராக நம்பிக்கை வந்திருக்கிறது. எங்க வரைக்கும்? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தூத்துக்குடியில இருக்கக்கூடிய நாவண்ணா முத்தியாபுரம் வரைக்கும். ஏன்னா பல பேர் சொல்றாங்க அவருக்கு வட தமிழ்நாட்டுல தான் சொல்றாங்க. அதை நான் மறுக்கிறேன். வட தமிழ்நாட்டுல ரிஷிவந்தியம், திண்டிவனம், ஈரோடு, இந்த பக்கத்துல விழுப்புரம், இங்கெல்லாம் இருக்கு. அதுக்கு அவர்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. அதையும் தாண்டி நாவண்ணா முத்தியாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில இருந்து 3 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த ஊர்ல கேட்டா அங்கேயும் திருமாவளவனுக்கு இருக்கு. அந்த சுற்று வட்டாரங்கள் தூத்துக்குடி ஃபுல்லாவே இருக்கு. இதுல இன்னொரு கேள்வி, இந்த வாக்கெல்லாம் எங்க இருந்து போயிட்டுனா அதிமுக எம்ஜிஆருடைய வாக்கள் தான். அவங்க வாக்கு. ஓகே. இதுல ரெண்டாவது சொல்லிடுறேன் ஒரே விஷயம். ரெண்டாவது மீனவ நண்பர்கள், இந்த வாக்கள் எப்போதும் ரெட்டலை தான். கரெக்ட். அது அதிமுக விட்டு அப்படியே முனைமலங்கு போயிட்டு. யாருக்கு போயிருக்கு? அது போயிட்டு யாருக்கு போயிட்டு சொல்றேன், அங்க இல்ல. ஓகே. அது அதிமுக கொஞ்சம் போயிட்டு, திமுக அப்படிலாம் போயிட்டு, அதாவது அதிமுகனா மத்த கட்சிகள் போயிட்டு, டிஎம்கேக்கு போயிட்டு கொஞ்சம் டிஎம்கே. ஆனா இப்ப அதிகமா எங்க போயிருக்குன்னா விஜய்க்கு போயிருக்கு. அதாவது பெர்னாண்டஸ் ஓட்டு, பெர்னாண்டஸ் மீனவர்களுடைய ஓட்டு போயிட்டு, அது அதிமுக ஓட்டு தான். தலித்துகள் ஓட்டு அதிமுக ஓட்டு தான். ஓகே. ஆமா. சரியா? பெண்கள். சரி. அதிமுகவுல எப்பவுமே கொஞ்சம் சாஃப்ட் ஹிந்துத்துவா இருக்கும். சரி. ஓகே. அது உங்களுக்கு தெரியும். ஆமா, ஆமா. அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா பிராமணிக்கல் ஓட்டு எல்லாமே நிலை பெற்ற பாஜகவுக்கு போய் தான் அவங்க இந்த 2.5% இருந்து 5.5 இருக்காங்க, அல்லது 5 இருக்காங்க. ஓகே, ஓகே. அவங்களுக்கு இந்த 11ங்கிறது பொய்யான கணக்கு. அது எப்பவுமே கிடையாது. இந்த ட்ரிப் தெரிஞ்சு போயிடும். இல்லை 11 அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க 11.5% சொல்கிறது வந்து ஒரு பக்கம் ஏசி சண்முகம், இன்னொரு பக்கம் பாரிவேந்தர், இப்படி ஒரு 4 பெருந்தலைகள் அவங்க பெற்ற வாக்குகளையும் அவங்க வாக்குகளாக எடுத்து சேர்த்து 11. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல வாக்குகள் பெற்றது ஒரு பக்கம் அண்ணாமலை வாங்கினாரு, இன்னொரு பக்கம் தமிழிசை வாங்கினாங்க, இன்னொரு பக்கம் வந்து வினோத் பி சொல்லுவோம், இந்த பக்கம் கொஞ்சம் வாங்கினாங்க மெட்ராஸில், சென்னையில். இப்படி அங்கங்கே வாங்கின வாக்குகளுக்கு இதெல்லாம் சேர்த்தோம்னா 6% வருது. அவ்வளவுதான். நீங்க சொல்றதும் கரெக்ட். 5.5 6, நீங்க 6 பரவாயில்ல. சரி. இப்ப என்னன்னா இந்த எலெக்ஷன்ல நீங்க இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, சீமான் யாருடைய ஓட்டை எடுத்திருக்காரு? சீமா 6%, 7%, 8.22 இன்னைக்கு. சீமான் யாருடைய ஓட்டை எடுத்திருக்காருன்னா திமுகவுடைய ஓட்டை தான் எடுத்திருக்காரு. அதிமுகவுடைய ஓட்டை எடுக்கல. அப்படியா சொல்றீங்க? ஆமா. எல்லா ஓட்டும் போயிருக்கு. ஏன்னு சொன்னா அடிப்படையான தமிழ் தேசியவாதிகள் சீமானுக்கு இருக்காங்க. ஓகே, ஓகே. இது 2011ல இருந்து அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி கிடைச்சது. ஆனா 2021க்கு அப்புறம் 24க்கு அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சி கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் 2 காரணத்தை சொல்றேன். எழுச்சி அப்புறம் வீழ்ச்சி. ஏன்னா எக்ஸ்பெக்டிங் லாட், மக்கள் அதிகமாக இளைஞர்கள் 17 வயசு 20 வயசுல எதிர்பார்த்தாங்க. ஓகே.
இப்ப எல்லாருமே சீமான் மீது அதிருப்தி. நேத்துள்ள கூட்டத்தை விட்டுருங்க. சரி. கூட்டம் யாருக்கு வரல? எல்லா கட்சிக்கும் வருது. ஆனா ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுது அப்படி இப்போ வரைக்கும். அவர் வீழ்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டுறாங்கன்னா, அவர் காசு கொடுக்கறது இல்ல. ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல, கூட்டத்துக்கு காசு கொடுக்கறது ஏன்னா இல்ல. அவர் வீழ்ச்சினா அவருக்கான ஓட்டு முழுவதாக வீழ்ச்சி இல்ல. ஆ. அவருடைய நடவடிக்கைகளுக்கான சில சதவீதம் கரம்பி போயிருக்கிறது. அவ்வளவுதான். ஆ, அவ்வளவுதான். இப்ப ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. கரூர்ல ஒரு கூட்டம் போடப்படுது. ம். கரூர்னா கரூர் மட்டுமல்ல. ஆ. பக்கத்துல இருக்கிற நாமக்கல், ம். அது பக்கம் திருப்பூர், ம். கோவை, பொள்ளாச்சி, பழனி, திருச்சி வரைக்கும் மக்கள் கூடுவாங்க. ம். எல்லாருக்கும் ஒரு தவறான எண்ணம் என்ன தெரியுமா? கூட்டத்தை பார்த்தா ஜெயிச்சிட்டாங்கம்மா. ஜெயிச்சிட்டோம். ஓகே. அது தப்பு. ம். 80ல திரு கருணாநிதி கூட்டத்துல நான் சின்ன பையனா கலந்திருக்கேன். ஓகே. எம்ஜிஆர் வரும்போது மரத்துல இருந்து தான் பார்த்திருக்கேன். ஓகே. அப்பெல்லாம் சின்ன பையன். ம். அப்போ சொல்லுவாங்க, கூட்டங்கள் அதிகமாக கூறுகிறது, ஆனால் வாக்குகளை நீங்கள் ஏன் எனக்கு போட மறுக்கிறீர்கள் என்பார். யாரு? நம்முடைய கலைஞர். கருணாநிதி அவர்கள். ஓகே. ஆனால் எம்ஜிஆருக்கு சமமான கூட்டம் வரும். வரும். ஆ. ஆனால் வெற்றி பெற மாட்டார். ஓகே, ஓகே. புரியுதா உங்களுக்கு? ஸோ கூட்டத்தை மட்டும் வச்சு நம்ம நம்பி சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆ. ஒரு இடத்துல கூட்டம் போட்டாருன்னு வைங்க. விஜய் கூட்டம் போட்டார். ம். எந்த ஊர்ல? கரூர்ல. ஓகே. அதுல கரூர்ல அந்த சரௌண்டிங் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 தொகுதி வரும். 100 தொகுதி. நோ 100னா கரூர் மட்டுமல்ல. ஆ. பக்கத்து மாவட்டங்கள் எல்லாம் சேர்த்து. எல்லாம் மொத்தம் சேர்த்து சார் 100 100 மாவட்டங்கள் வேணாம். ஒரு 70 தொகுதிகள் வச்சுக்கிடுங்க. ஓகே, ஓகே. கரூர் எடுத்துக்கிடுங்க, திருப்பூர் கரூர், எடுத்துக்கிடுங்க. நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு இந்த எல்லா பக்கம் திருச்சி. ஆ. ஒரு 100, 70, 80 தொகுதி. ஆனா ஓகே. அங்க கூடி இருக்கிறவன் எவ்வளவு கூடியிருப்பான்? ம். அங்க கூடி இருப்பவங்க எவ்வளவு கூடியிருப்பாங்க? ஒரு 1.5 லட்சம் பேர் கூடுவாங்களா? அல்லது ஒரு 70,000 பேர் கூடுவாங்களா? ஒரு 50,000 பேர் கூடுவாங்களா? ஆ. ஆனா அது பெரிய கூட்டமா தெரியும். சின்ன இடத்துல அடைக்கிற மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓகே. 100 தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2 கோடி. ம். 100 ஆமா 2 லட்சம்னா 100 தொகுதி. 2 கோடி. இதுல இன்னொரு இது கேட்குறேன். ஏன்னா நேரம் கருதி கொஞ்சம் கேட்கணும். இது கரெக்டான விஷயம். இந்த கூட்டத்தோட டிஃபரன்ஸு திருச்சியில அவரு போட்ட கூட்டமும், கரூர்ல இவர் போட்ட கூட்டமும், அல்லது இங்க பட்டியல் அடைச்ச மாதிரி இங்க இதுல பண்ணாங்க இல்லையா? சேலத்துல, ஈரோட்டில் இந்த கூட்டத்தையும், அது போக விருதுநகர்ல அவங்க பண்ண கூட்டத்தையும் ஜஸ்ட் இந்த ஒப்பீடு பண்ண நேரம் கருதி வெரி குட். ஒப்பீடு மட்டும் பண்ணிட்டோம்னா வெரி குட். இது வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். சுருக்கமா சொல்லிடுறேன். ஓகே. காசு கொடுத்து கூட்டாத கூட்டம் 2 பேருடைய கூட்டம். ஆ. விஜய்க்கும் காசு கொடுத்து வரல. வரல. நாம் தமிழருக்கும் காசு கொடுத்து வரல. வரல. ஓகே. காசு கொடுத்த கூட்டம் திமுக. சரி. காசுனா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகே. வண்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா செல்வ செழிப்பு இருக்கு. ஒவ்வொருத்தர் கையில வந்து 500 ரூபா 400 கையில கொடுக்குறாங்க. கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட செழிப்பு இருக்கு. இருக்கு. அதே மாதிரி அதிமுகவும் அப்படிதான். இந்த 4 கூட்டத்தையுமே நீங்க வச்சுக்கிடுங்க. நாம் தமிழர், அதிமுக, திமுக, தாவேகா. ஓகே. இந்த 2 பேரும் காசே கொடுக்கல. ஓகே. அது அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியம். இதை புரிஞ்சுக்கிடுங்க. இதுல அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஆமா. அதுல அதிமுக அரேஞ்ச்மெண்ட்ஸ், திமுக அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இவங்க நாம் தமிழர் கட்சி அரேஞ்ச்மெண்ட்ஸ், தாவேகா அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆமா. இதுல வந்து பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி? பிளஸ் மைனஸ்னா டிஎம்கே அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு கீழே தான் எல்லாமே. அதுக்கு கீழே தான் எல்லாமே. அதுக்கு கீழே நாம் தமிழர் ஒரே பெரிய அரேஞ்ச்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது. ஓகே. அவங்க வந்து ஆனா அசம்பாதம் எதுவும் கிடையாது. நீட்டா வந்து ஏன்னா அது நீட்டு குழு. அவங்க வந்து அந்த கொள்கை ரீதியான இளைஞர்கள் தான். கொள்கை. அவங்க எல்லாமே தமிழ் தேசிய கொள்கையில தான் வர்றாங்களே தவிர அவங்கள பொறுத்த மரத்துல ஏற மாட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. யாருமே வர மாட்டாங்க. நாம் தமிழர் கூட்டத்துக்கு பிறர் பொதுமக்களே வரமாட்டாங்க. ஓகே. அது எல்லாமே அந்த கொள்கை சார்ந்த மக்கள். சிலர் கொஞ்சம் நாகரிகமா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. தாவேகாவுடைய கூட்டம் முழுக்க இளம் வயதினர் ரசிகர்கள். இளம் வயதினர்னா ஒரு 100 பேர்ல 80 பேர் 70 பேர் இருப்பாங்க. மீதி 30 பேர் கலந்து இருப்பாங்க. அது மாதிரி நாம் தமிழர்லயும் ஒரு 15 பேர் 10 பேர் கலந்து இருப்பாங்க. ஆனா திமுக அதிமுகவுக்கு அப்படி இல்லை. வெகுஜனத்தினுடைய மக்கள் ஏராளமான பேர் வருவாங்க. அதுக்கு காரணம் இப்ப ரெண்டும் தமிழ்நாட்டுல 60 வருஷம் ஆண்ட கட்சிகள். இவர்களால் பலன் பெற்றவர்கள். புரியுதா? இன்னும் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய சாயல் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ரெட்டலையுடைய மதிப்பு இருக்குது. திரு கருணாநிதியுடைய எழுத்து இருக்கிறது. இதுல ஒரு முக்கியம். இப்ப திமுகவுக்கு ஒரு 3% வாக்கு கூடி இருக்கிறது கருணாநிதி காலத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதியை வில்லனாகவே பார்க்கப்பட்டார். இன்றைக்கு ஸ்டாலின் அந்த இடத்த இல்ல, எங்க அப்பா மாதிரி நான் இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு. அது அவருக்கு பிளஸ் பாயிண்டா. இப்ப அதிமுகவுக்கு இந்த தடவை வரலாறு காணாத ஒரு பெரும் தோல்வி குறிச்சு வச்சுக்கிடுங்க. என்டிஏ கூட்டணி தமிழக வரலாற்றில் ஒரு 70 ஆண்டு கால வரலாற்றில்
57, 56, 49ல ராபின்சன் பூங்கா, ஓகே. 56, 62, ஒரு 60க்கு அப்புறம் பராசக்திக்கு பின்னாடி ம். இது மாதிரி ஒரு புதிய வரலாறு இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புதிய செய்தியை தமிழ்நாடு சொல்லும். இதுல வெற்றி தோல்வி இல்லை. மறுபடியும் நான் சொல்லிடுறேன், ம். ஒரு சீட்டு வெற்றி பெறுவது கூட விஜய் சந்தேகம். ஓ, விஜய்க்கு. அவர் ஜெயிக்கிறதே கிடையாது. ஓகே. அவரே ஜெயிக்க மாட்டார். ஜெயிக்க மாட்டார். சரி, இவர் வந்து இப்போ கடைசியாக சொல்லிடுறோம், கேட்குறேன். காரைக்குடியில் சீமான் நிற்கிறார். ஆமா. ஜெயிப்பாரா? என்ன செய்வார்? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு ஆனா பெரிய வாக்கு எடுப்பார். சதவீதம் வாக்கு. ஏன்னா எப்பவுமே தெரிஞ்சுக்கிடுங்க, பொது வெகுஜனத்தினுடைய வாக்களை பெறாத ஒரு தலைவன் வெற்றி பெறவே முடியாது. தமிழ்நாட்டுல 40% மெட்ராஸ்லயே தெலுங்கு மக்கள் இருக்காங்க. ம். தெலுங்கு மக்கள் 40% இருக்கிறாங்க. ஓகே. அப்ப எல்லோரையும் ஏன் இன்னைக்கு பிஜேபி தோக்குறான் தமிழ்நாட்டுல? இந்த வெறுப்பு அரசியலுக்கு பிஜேபி வராது. இன்னும் 100 வருஷம் கழிச்சாலும் தமிழ்நாட்டுல வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனா வர முடியாது. நீங்க பாருங்க, டிஎம்கே வந்து கருணாநிதி எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னாங்க. ஓகே. தமிழ்நாட்டுல எடுபட்டுச்சா? எடுபடல. எடுபட்டுச்சா? ஜெயலலிதா அவங்க வந்து ஸ்ரீரங்கம் தான். ஆமா. அவங்கள பாப்பாத்தின்னு சொன்னாங்க. பாப்பாத்தி கன்னடக்காரின்னு சொன்னாங்க. அவங்க கடைசியில இறந்து போற வரைக்கும் ஒரு பெரிய ஆட்சியிலே இருந்துட்டு போயிட்டாங்க. ஆமா ஆமா. அதனால இதுல இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது. தமிழகத்தை பொறுத்தவரை நல்லவர்கள் யார்? நமக்கு எம்ஜிஆர் இருந்தாரு, அவரு எந்த சொத்தை கொண்டு வந்து கேரளால இன்வெஸ்ட் பண்ணாரு? ஒண்ணு இல்ல. செல்வி ஜெயலலிதா நீங்க பார்த்தா சமூக நீதி காத்த காவலராக அவர் பண்ணிக்க 69% யாருமே செய்ய முடியாது. அதனால தமிழ் இப்ப நீங்க ரஜினிகாந்த் இருந்தா கூட அப்படித்தான் இருந்திருப்பாரு. அவர் வரல, சரி விட்டுருங்க. அதே மாதிரி இப்ப வந்து அந்த விமர்சனங்களுக்கு உள்ளாட ஒரு சிக்கலா இருக்கிறனால இந்த ஒரே ஒரு செய்தி, விஜய்க்கு வந்து இந்த முறை திமுகவுடைய வாக்களை கொஞ்சம் கரம்ப போறாரு. ஓகே. கரம்பல்னு தான் சொல்லுவேன். கரம்பல்னா தண்ணி இப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் வரும். முழுசா அப்படியே கொத்திட்டு போக மாட்டாங்க. அந்த கரம்பல்ல புள்ளமாறு வெள்ளாள கிறிஸ்டியன்ல இருந்து வாக்கள் நிறைய போகுது. ஓகே. ஓ, ஓகே. அது மாதிரி சவுத்துல கன்னியாகுமரியில இருந்து புன்னக்காயில், தூத்துக்குடி இந்த பக்கம் வரைக்கும் கடற்கரை ஓட்டுகள் ஃபுல்லாவே பெர்னாண்டஸ் அப்படி போகுது. அது இல்ல, நாடார் கிறிஸ்தவர்கள் சிஎஸ்ஏ கிறிஸ்தவர்கள் ஓட்டு அப்படி திமுக நிக்குது. ஒரு ஓட்டு கூட திமுக விட்டு போகாது. சிஎஸ்ஏ நாடார் ஓட்டுகள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சிஎஸ்ஏ நாடார் ஓட்டுகள். கத்தோலிக்க சமூகத்துல புள்ளமாறு இருக்காங்க, கத்தோலிக்க சமூகத்துல பெர்னாண்டஸ் இருக்காங்க, கத்தோலிக்க சமூகத்துல திருச்சி பக்கத்துல சிவகங்கை பக்கத்துல உடையார் இருக்காங்க. இது எல்லாமே யாருக்கு போதும்? விஜய்க்கு கரம்பலாகும் கொஞ்சம். ஆனால் பக்காவா கிடைக்க போற ஓட்டு டிஎம்கேக்கு கண்ணை பொத்தி 96% முஸ்லீம் ஓட்டு. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம கேட்ட கேள்வி வந்து பேசிக் அடிப்படை தான். அதில் உண்மையிலேயே இவ்வளோ 67, 77, 80 ஆரம்பிச்சு எல்லா டீட்டெயிலாம் வந்துருச்சா? இன்னும் இருக்கு. ஆமாம், ஏன்னா வாசகர்கள் அடுத்தடுத்து கொடுப்போம். ஏன்னா இப்போ இந்த டீட்டெயில் வந்து எதுக்குன்னா, இப்போ உங்களோட அனுபவத்திலையும் நீங்கள் பார்த்த பார்வை எல்லாம் அப்படியே சொல்லும் போது தான், வரலாறை சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்குங்கிறதுல. ஸோ நல்ல விஷயம். இன்னும் அடுத்தடுத்து உண்மையிலே வேற எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றேன்னா, ஒரு அறிவுக்கண் திறக்கிற மாதிரி எனக்கு இந்த கட்சி இப்படி, இந்த கட்சி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் என்னதான் கேட்டிருந்தாலும் நம்ம கலந்துரையாடல். எல்லா தலைவர்கள் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனா நான் ஒரு செப்பாலஜிஸ்டா கண்ணை பொத்திடுவேன். அவ்வளவுதான். இப்ப சீமான் இருக்காருன்னா அவர் மீது எனக்கு அவருடைய அந்த சில விஷயங்கள்லாம் மாறுபட்ட கருத்து உண்டு. அவர் பேசுற பேச்சு, அந்த விஜயலட்சுமி நடவடிக்கை எல்லாம் மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனாலும் இந்த இடத்துல அவருக்கு உள்ள ஓட்டு பியூர். எந்த 10 பைசா கொடுக்காத ஓட்டு. அதான் அந்த மாதிரி. அதனால வந்து அடுத்த இதுல வந்து காணொலியில் இன்னும் வந்து நிறைய விவாதிப்போம். உண்மையிலே வந்து உங்கள் கருத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.